ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தமிழ் சினிமா மற்றும் சீரியலில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் திருமணமும் செய்ய போறாங்க. அது எந்தெந்த சினிமா மற்றும் சீரியல் பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்க்க போறது நடிகை ரித்விகா. 2013 பரதேசி அப்படிங்கிற ஒரு படம் மூலமா அறிமுகமாகி மெட்ராஸ், ஒரு நாள் கூத்து, கபாலி, டார்ச் லைட், தீபாவளி போனஸ் என தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. பிக் பாஸ் சீசன் 2க்கு அப்புறமா ரொம்பவே பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். லாங் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்டான வினோத் லட்சுமணன் அப்படிங்கிறவங்கள திருமணம் செய்ய போறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டுமே கலந்துக்கிட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் திருமணம் செய்ய போறாங்க. ஆக்டர் அர்ஜுன், அவங்களுடைய இரண்டாவது மகள் அஞ்சனா திருமணம், அதாவது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அவங்களுடைய முதல் மகள் நடிகை ஐஸ்வர்யா மற்றும் அவங்க கணவர் ஆக்டர் உமாபதி. இவங்களுடைய திருமணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே பிரம்மாண்டமாக இவங்களுடைய திருமணமும் நடந்திருது. இவங்களுடைய இரண்டாவது மகள் இப்போ அஞ்சனாவுக்கும் 2025 ஏப்ரல் 10 என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. இவங்களும் லாங் டைம் பாய் ஃப்ரெண்டான இசையா இப்படிங்கிறவங்க கூட நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. கூடிய சீக்கிரம் திருமணமும் நடைபெற பார்த்தீங்கன்னா போகுது. சீரியல் ஆக்டர் அருண், இவங்க மனைவி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ சீரியல் நடிகையான அர்ச்சனா, இவங்களுடைய திருமணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. செப்டம்பர் 2025 தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. பிக் பாஸ் ஹவுஸுக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே காதலிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன நிலையில இவங்க ரெண்டு பேருமே நாங்கள் அப்படிலாம் இல்லை, ரொம்பவே ஜஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறையவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸுக்கு அப்புறமா தான் கன்ஃபார்மும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் திருமணமும் பண்ணிக்க போறாங்க. நடிகை சுனேனா, இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. யூடியூபரான காலித் அல் அமேரி அப்படிங்கிறவங்க கூட நிச்சயம் நடந்திருக்கு. சுனேனா தன்னுடைய சமூக வலைத்தளம் பக்கத்தில் மோதிரம் மாத்தின மாதிரியான ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மற்றபடி எந்த ஒரு விஷயமே ஷேர் பண்ணல. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் யாரை திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது யூடியூபரான காலித் அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. காலித் அவருக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிருச்சு. இப்போ இரண்டாவதாக தான் நம்ம நடிகை சுனேனா இவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்க. நடிகை நிவேதா பெத்துராஜ் 2025 அக்டோபர்ல இப்போ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. பிசினஸ் மேனான ரஷித் இப்ராகான் அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. மேரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2026 ஜனவரியில தான் இவங்களுக்கு திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுவும் துபாயில தான் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. துபாயில வச்சுதான் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணியிருந்ததாகவும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. அந்த போட்டோவோட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. கூடி சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிறதையும் 2026 ஜனவரியில திருமணம். நடிகை தன்யா ரவிச்சந்திரன், இவங்க சினிமோட்டோகிராஃபரான கௌதம் ஜார்ஜ் அப்படிங்கிறவங்களை ஜூலை 15 2025 என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே சோசியல் மீடியா பக்கத்தில் தன் கணவருடைய புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு ஒரு முத்தம் ஒரு சத்தியம் அப்படிங்கிறதையும் கீழே பார்த்தீங்கன்னா டேக் பண்ணி அவருடைய காதல் கணவரை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் திருமணம் அப்படிங்கிறதையும். சீரியல் நடிகையான அக்ஷயா, ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற சீரியலை இவங்க நடிச்சிருக்கிறாங்க. இவங்களும் லாங் டைம் பெஸ்ட் ஃப்ரெண்டான டிரெக்டர் ஜெய்னு ஜெய் அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2025 ஆகஸ்ட்ல தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டுமே கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. கூடிய சீக்கிரம் திருமணம். அடுத்தது விஜய் டிவியில் செல்லம்மா அப்படிங்கிற சீரியலில் ஆக்ட் பண்ண ஸ்ரேயா, இவங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டு. இந்த சீரியலில் வில்லியா பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. மேகா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரோஹித் அப்படிங்கிறவங்க கூட தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. 2025 ஜனவரியிலே இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் திருமணம் ஆகலை. திருமண தேதி பார்த்தீங்கன்னா தெரிவிக்கல. அடுத்ததான் நடிகர் விஷால், அவங்களுடைய என்கேஜ்மெண்ட் 48 வயது ஆகுது. இப்போதான் திருமணம் பண்ணிக்க போறாரு. எப்போதான் நீங்க திருமணம் பண்ணிப்பீங்க அப்படிங்கிற கேட்ட நிலையில தான் இப்போ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. முதல்ல விஷாலுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அனிஷா ரெட்டி அப்படிங்கிறவங்க கூட என்கேஜ்மெண்ட் ஆகி அந்த திருமணம் ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ செகண்டா இப்போ நடிகை சாய் தன்சிகா கூட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 29 இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு இந்த வருஷம். திருமணம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் பில்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷால் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாய் தன்சிகா விஷால் ரெண்டு பேருமே இப்போ காதலிச்சு, அதுவும் கிட்டத்தட்ட 15 வருஷமா இப்போ காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸையும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நடிகர் விஜய் தேவர்கொண்டான் மற்றும் நடிகை ராஷ்மிகா, இவங்க ரெண்டு பேருடைய லவ்
கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு 2 பேரும் ஒன்றா போகிற மாதிரி லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்தே 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பல வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயமே தெரிவிக்கலை, நாங்கள் காதலிக்கிறோம், திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக இப்போ தான் சொல்லியிருக்காங்க. அதுவும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு அக்டோபர், இப்போ 2025 தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, அதாவது 2026 பிப்ரவரியில் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டான் மற்றும் ராஷ்மிகா அவங்களுடைய திருமணம் கண்டிப்பாக எதிர்பார்த்த ஒரு திருமணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கூடிய சீக்கிரம் திருமணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு சினிமா மற்றும் சீரியலில் நடித்த பிரபலங்களில் உங்களுக்கு இந்த கப்பல் சூப்பர்ப்பா, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி எந்த கப்பலை சொல்கிறீங்க, இந்த கப்பல் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறதையும் எந்த பிரபலங்களை சொல்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.